ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மூலராமோ விஜயதே. வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள், போவோம் மந்த்ராலயம். நாம் போகும் வரங்கள் கொடுக்கும் கரங்கள் ஆனந்த பிருந்தாவனம். இது ஆனந்த பிருந்தாவனம், குருராயரின் நந்தவனம். ராகவேந்திர 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 ராகவா, ராகவேந்திர 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 ராகவா. வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள், போவோம் மந்த்ராலயம். நாம் போகும் வரங்கள் கொடுக்கும் கரங்கள் ஆனந்த பிருந்தாவனம். இது ஆனந்த பிருந்தாவனம், குருராயரின் நந்தவனம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. என் அன்பான வசந்த் டிவி நேயர்களுக்கு வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். பக்தி நேரம், ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலுடன் இன்று உங்களுடன் நான் பகிரப் போகிறேன். குருவை தேடி பயணம். சத்குரு கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக திகழும் பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. ராகவேந்திர சுவாமி திரேதாயுகத்திலே துருவனாக, துவாபர யுகத்திலே பிரகலாதனாக, கலியுகத்திலே ராகவேந்திர சுவாமியாக அவதரித்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ மூலராமோ விஜயதே. ராமனை இஷ்ட தெய்வமாக கொண்டு ராமனை ஆராதித்து கிருஷ்ணனை ஆராதித்து வணங்கிய குருமார்களுள் ஒரு முக்கியமான குரு பீடாதிபதி நமது மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. ராகவேந்திர சுவாமி என்பவர், அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நாம் எல்லோரும் இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு 4-5 இடத்துல ராகவேந்திர சுவாமியுடைய ஆலயம் இருக்கிறது. ராகவேந்திர சுவாமி நடமாடும் தெய்வமாக அவர் திகழ்ந்தார். பல அற்புதங்களை நிகழ்த்தினார். அதில் ஒரு பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ராகவேந்திர சுவாமியுடைய பெரிய பக்தா. அவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறா. ஏன்னா சுவாமிகள் மடத்திற்கு வருகை தருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வீட்டிற்கும் வருமாறு இந்த பக்தர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழைக்கிறாங்க. இந்த கணவன் மனைவிக்கு ஒரு 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுறது, சமையல், ஏன்னா ராகவேந்திர சுவாமி கூட சிஷ்யர்கள் எல்லாம் நிறைய பேர் வராங்க வீட்டுக்கு அன்னதானம் அருந்த. அப்பொழுது இந்த குழந்தை சமைக்கிற கொதிக்கிற ரசத்துக்குள்ளே குழந்தை விழுந்து குழந்தை இறந்து போய்டுறது. ஆனால் இவாளுக்கு என்ன பயம்னா, சுவாமிகள் வராரு, இந்த நேரத்தில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவியம் நடந்தால் என்ன ஆறுதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ இவர்களுடைய இந்த கண் கலங்கியதை பார்த்து ராகவேந்திர சுவாமி கேட்குறாரு, என்ன ஆச்சு, நீங்களும் வாங்க, அக்ஷயதையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க 2 பேரும் தயங்குறாங்க வாங்கிறதுக்கு. சுவாமி, இந்த மாதிரி அக்ஷதையை வாங்க முடியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கோம். எங்களோட குழந்தை 5 வயசு குழந்தை தவறி ரசத்தில் விழுந்து குழந்தை இறந்துட்டான். எப்படி நாங்கள் இந்த மரணத்தோட தீட்டோடு நாங்கள் எப்படி அக்ஷதையை வாங்குறதுன்னு யோசிக்கும்போது, அப்போ ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு, அந்த குழந்தைய முதல்ல இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஹாலில் போடுறாங்க. அப்போ ராகவேந்திர சுவாமி தன்னிடம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை குழந்தையின் மேல் தெளிக்க, குழந்தை அம்மா அப்பா என்று எழுந்து ஓடிக்கொண்டு வருகிறது. இப்படியாகப்பட்ட பல அற்புதங்களை கலியுகத்திலே நிகழ்த்தினார். அது மட்டுமல்லாது, ராகவேந்திர சுவாமியுடைய ஒரு சிஷ்யர் நான் இது மாதிரி லௌகீக வாழ்க்கைக்கு போக ஆசைப்படுறேன், திருமண பந்தத்தில் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளோ வருஷம் என்கிட்ட ஆனால் உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, ராகவேந்திரர் என்ன பண்ணுறாரு, ஒரு கீழே கிடக்கிற ஒரு பிடி மண் எடுத்து இதை கையில் வச்சுக்கோ, நீ எந்த நோக்கத்துக்காக போறியோ அதே ஒன்று தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கொடுக்குறாரு. இவரும் அந்த சிஷ்யரும் அந்த மண்ணை எடுத்துட்டு, ஏன்னா குரு கொடுத்ததாச்சே, அழகாக
பேக் பண்ணி அழகாக அதை கையில் எடுத்துன்னு போகிறாரு. அப்போது ஒரு வீட்டில் வந்து இரவு நேரமாக விட்டாலும் அங்கே தங்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து எந்த குழந்தை ஒவ்வொரு வாட்டியும் அந்த குழந்தை பிரசவம் வந்து அந்த வீட்டு பெண்ணுக்கு ஆகும்போது ஒரு பிரம்மராட்சசம் வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கின்னு போய் சாப்பிட்ருவான். இது அவங்களுக்கு ஒரு 2-3 வாட்டி நடந்ததில் அந்த கணவன் வந்து பயப்படுவான். ஐயையோ, திருப்பி மனைவி பிரசவத்துக்கு வழி எடுக்கும்போது ஐயோ குழந்தை பிறந்தா திருப்பி அந்த பிரம்மராட்சசம் வந்துடுவானே. வெளியில் வந்து இந்த ராகவேந்திர சுவாமியோட சிஷ்யன் வந்து படுத்துன்னு இருப்பார். அப்போ வந்து அந்த சிஷ்யன் கேட்பார், ஏங்க இவ்வளோ உரியாக இருக்கீங்க, நல்ல விஷயம் தானே, குழந்தை பிறக்கப்படுது உங்கள் மனைவிக்கு, நீங்கள் ஏன் இப்படி கண் கலங்கிறீங்க அழறீங்கும் போது அப்போ அவர் சொல்லுவார், இல்லை சுவாமி, எனக்கு இது ஃபஸ்ட்டு தடவை இல்லை, என் மனைவி வந்து 4வது தடவை பிரசவ எடுக்கிறா. ஆனால் முதல் 3 குழந்தைய வந்து இங்கே இருக்கிற அந்த பிரம்மராட்சசம் வந்து சாப்பிட்டுட்டான் குழந்தைய. இந்த வாட்டியும் வந்து அவன் சாப்பிட்ருவான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களால் குழந்தைய காப்பாற்ற முடியல, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம். அப்போ அந்த சிஷ்யர் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, என்னுடைய குரு ராகவேந்திர சுவாமி இருக்கார், இந்த வாட்டி அவன் வந்தான்னா என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யர் வந்து மூச்சுன்னு இருக்கார். அதே மாதிரி அந்த கணவனுடைய மனைவி வந்து சுகப்பிரசவம் மாறுது, குழந்தை அழுது. அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த பிரம்மராட்சசம் வரான். வந்தவுடனே இவன் அந்த கணவன் கெஞ்சிறான், ஐயோ அப்பா விட்டுருப்பா, 3 வாட்டியும் நீ வந்து என் குழந்தைய தூக்கின்னு போயிட்ட, இந்த மாதிரி பண்ணிட்ட, உனக்கு நான் பலி கொடுத்துட்டேன், இந்த குழந்தையாவது எங்கள்கிட்ட தங்க விடுப்பா, உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ராகவேந்திர சுவாமியோட சிஷ்யர் வந்து, ராட்சசா, நீ வந்து செய்யும் அநீதிக்கு ஒரு அளவு இல்லைன்னு நினச்சின்றியா, இன்றைக்கி உன்னோட அநீதிக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுன்றாரு. இவர் இந்த ராட்சசா, நீ யாரா என்னை தடுக்கிறதுக்கு சுண்டக்கா, எனக்கு அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இவனை தாக்க வராரு. அப்போ வந்து அந்த சிஷ்யன் வந்து ராகவேந்திர சுவாமி மண்ணை வந்து காட்டும்போது, என்ன மண்ணை வச்சு வித்தா காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சொல்கிறான் அந்த ராட்சசன். உடனே இந்த சிஷ்யன் வந்து, என்னுடைய குரு ராகவேந்திர சுவாமியோட மண்ணை வந்து நான் கேலி பண்ணேன், இந்த மண் செய்ய மகத்துவத்தை பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிடி மண் எடுத்து அந்த பிரம்மராட்சசன் மேலே போடுறாரு. அவன் அப்படியே தீய பஸ்பமாகி அப்படியே இறந்து போய்ட்றான். அப்போ வந்து இவங்களோட வீட்டில் வந்து கேட்குறாங்க, சுவாமி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கீங்க, என் குழந்தைய காப்பாற்றுறீங்க, என் வம்சத்தை காப்பாற்றுறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி நான் ராகவேந்திர சுவாமியோட குருகுல வாசத்தில் இருந்தேன், அது முடிஞ்சு இப்போ நான் வந்து சம்சார வாசத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போ வந்து என் குரு சொன்னார், நீ என்ன நோக்கத்துக்காக போறியோ அதனுடைய லட்சியம் வந்து உனக்கு நிறைவேறும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஐயோ எங்கள் ஆத்தில் கூட ஒரு திருமணத்துக்கு தயாரான ஒரு பெண் இருக்கா, நீங்கள் இவ்வளோ தூரம் என் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க, என் வம்சத்தை காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு ஆட்சேபம்னா எங்கள் ஆத்து பொண்ணு வந்து உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம்னு கேட்கும்பொழுது அப்போ வந்து அந்த சிஷ்யருக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே புல்லரிக்கிறது உடம்புலாம். என்னடா அது, நம்ம சுவாமி சொன்னார், ஒரு மண்ணை கையில் கொடுத்துட்டு நீ போகிற லட்சியம் வந்து உன்னையே தானாக தேடி வரும், அது உனக்கு நிறைவேறும்னு சொன்னார், அது இதானா, எப்பேற்பட்ட மகத்துவம். இந்த மாதிரி பல அதிசயங்களை புரிந்த ராகவேந்திர சுவாமி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை முகலாய பேரரசுகள் தான் ஆண்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு குறுநில மன்னரான ஒருத்தர் வந்து, உங்கள் ராகவேந்திர சுவாமியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அவருடைய சீடரான அப்பண்ணா என்பவரிடம் சொல்கிறார். அப்போ வந்து அவர் சொல்கிறார், ஆமாம், எங்களுடைய குரு வந்து பல சாதனைகளை புரிந்தவர், பல மகிமைகளை புரிந்தவர், இந்த மாதிரி அவர் வந்து இப்போ மாஞ்சாலி அம்மனை வந்து தரிசனம் பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கும்போது, அப்படியே அவங்க குருவை நானும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக அவன் வந்து நம்ம ராகவேந்திர சுவாமியை நக்கல் அடித்து பேசுகிறாரு. அப்போ வந்து உங்கள் குருவை பார்க்க நான் என்ன காணிக்கை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் ராஜா வந்து கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அன்போடு எது கொண்டு வந்தாலும் என்னுடைய குரு அதை ஏற்பார் அப்படின்னு சொல்கிறார் அந்த சீடர். அப்போது வெங்கண்ணா வந்து என்ன பண்ணுறாரு, ராகவேந்திர சுவாமிகிட்ட போயிட்டு, இது மாதிரி நம்மளுடைய மன்னர் வந்து உங்களை பார்க்க ஆசைப்படுறாரு, அவர் வர சொல்லியிருக்கேன், தாராளமாக வரட்டும், வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் வராரு. ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ராகவேந்திர சுவாமியை கிண்டல் செய்யும் விதமாக அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு மாமிசத்தை கொண்டு வரார் 4 பிளேட்டில் 4 தட்டில். அப்போ வந்து வெங்கண்ணா சொல்கிறாரு, ஐயோ அபச்சாரம் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, ஒரு பெரிய ஆன்மீக குரு, அவரை போய் இப்படி காயப்படுத்துறீங்களே, நியாயமானு சொல்லுவது, நான் ராஜா, நான் கொண்டு வரதை உங்கள் குரு ஏற்றுக்கணும், ஏன்னா அவர் வந்து என்னை தேடி என்னுடைய ஊருக்கு வந்திருக்கார்,
ஆகவே அவரை நான் வந்து மரியாதை செய்து என் கடமை. உங்களுடைய ஆன்மீக குரு தான் எதை எதை வேணாலும் ஏற்றுப்பார், நீ தானே சொன்ன, இதையும் ஏற்றுக்கிட்டோம், இன்றைக்கி முடிஞ்சால் இந்த பூஜையில் சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ராஜா அவருடைய படைகளிடம் சொல்லும்பொழுது அவர்கள்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்போ ராகவேந்திர சுவாமி வந்து உக்காண்டிருக்காரு. இந்த முஸ்லீம் மன்னர் வந்து அவரை பார்க்க வராரு. பார்க்க வந்துட்டு அந்த தட்டை கீழே வைக்கிறார். உடனே வெங்கண்ணாக்கு வந்து என்ன சொல்லுன்னு தெரில, ஐயோ இது மாதிரி பண்ணுறானே, என்ன பண்ணுறது, இவன் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலேன்னு ஒரே கலவரமாக நின்றுருக்காரு. அப்போ ராகவேந்திர சுவாமி வந்து, என்ன வெங்கண்ணா ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, மன்னர் வந்து என்னை பார்க்க தானே வந்திருக்காரு, அவருக்கு பிடிச்சமானதை கொண்டு வந்திருக்காரு, யார் என்னுடைய பக்தர்கள் என்னை தேடி வந்து எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன்னு உனக்கு தெரியாதா? உடனே வெங்கண்ணா வந்து, ஐயோ இது எப்படி அவர்கிட்ட சொல்கிறது, மாமிசன்னு சொன்னால் அவர் தாங்கிப்பாரான்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ வந்து இந்த ராஜா சொல்கிறாரு, முஸ்லீம் ராஜா, வெங்கண்ணா தான் அவரே சொல்லிட்டார்ல, அது என்னென்னு அவருக்கு காட்டு தட்டில் இருக்கிறத, நம்மளுடைய குரு அதான் ஏற்றுக்கிறேன்ட்டார்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வெங்கண்ணா வந்து இப்படியே இது பண்ணுறாரு. அப்போ ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு, என்னன்னு ஓப்பன் பண்ணு வெங்கண்ணா, நான் அன்போடு அதை காணவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ராகவேந்திர சுவாமி சொல்கிறாரு. அப்போது வெங்கண்ணா வந்து அப்படியே ஸ்லோவாக அந்த துணி எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா எல்லாமே ரோஜா பூவாக இருக்குது. அந்த மாமிசங்கள் அனைத்தும் ரோஜா பூவாக மாறி இருக்கு. உடனே இந்த மன்னர் வந்து அப்படியே ரியலைஸ் பண்ணுறார் தன்னுடைய தப்பை. இருந்தாலும் என்ன தான் மாற்று மாற்றாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு குரு இருக்கார்ல, என்னடா அது இவ்வளோ பெரிய ஆன்மீக குரு வந்து நம்ம இப்படி அசிங்கப்படுத்திட்டோமே, அவர் பாரு அதை கூட பெருசாக எடுத்துக்காமல் நான் கொண்டு வந்த மாமிசத்தை ரோஜா பூவாக, அது ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறாரு ராகவேந்திர சுவாமி, மன்னா நீ அன்பாக கொண்டு வந்த மாமிசத்தை என் ராமன் தனக்கு பூவாக அதை மாற்றிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் சொல்லும்போது பலார்னு அறையிற மாதிரி இந்த ராஜாவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்னை மன்னிச்சுக்கோங்க குருவே, உங்களுடைய மகிமை தெரியாமல் உங்களை நான் வந்து எள்ளி நகையாடிட்டேன், என்னை தயவு செஞ்சு நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் ராஜா வந்து சாஷ்டாங்கமாக காலில் விழுறார். அதாவது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பக்தர்களே, பக்தியோடு நாம் வந்து எதை செய்தாலும் இறைவன் நம்மை ஆட்கொண்டு அதை ஏற்று வைப்பான். அதாவது கடவுளை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது, இறைவன் வந்து நம்மளை சோதனை இடலாம், நம்ம வந்து இறைவனை சோதனை பண்ணக்கூடாது, அதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. இந்த சம்பவம் பாருங்கள், ஒரு மயிர்குச்செறியும் சம்பவம். ராகவேந்திர சுவாமியை வந்து அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு ஒரு ராஜா வராரு. அதில் மாமிசம் கலந்த ஒரு உணவை எடுத்துக்கொண்டு அவருக்கு படைக்க வரார். ஆனால் ராகவேந்திர சுவாமி அந்த மாமிசம் முழுவதையும் தன்னுடைய தவ வலிமையினால் ரோஜா பூவாக மாற்றி ராமரிடம் கொடுத்து அதை பூஜையில் சேர்க்க சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, நீ அன்பாக கொண்டு வந்த மாமிசத்தை என் ராமன் வந்து அதை பூவாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். இதிலிருந்து நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? அதாவது இறைவன் வந்து பக்தியோட ஒரு அனுசரணையோடு நம்ம எதை செஞ்சாலும், உங்களுக்கு தெரியும் கண்ணப்பர் சுவாமிகளோட கதை என்னன்னு தெரியும். எப்படி அவர் வந்து இறைவனுக்கு வந்து பக்தியோடு அவரை படைச்சிக்கும் போது இறைவன் வந்து சிவபெருமான் அதை ஏற்றுண்டு அவருக்கு அருள் பண்ண விதம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்போ வரப்போகின்ற காலங்களிலே நான் வந்து 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு நாயன்மாரும் எப்படி சிவனிடம் கொண்ட பக்தியை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது மாதிரி இப்போ இந்த ராகவேந்திர சுவாமி வந்து இத்தனை மகிமைகளை வந்து அவர் கலியுகத்தில் இருக்கும்போது இது பண்ணிக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அந்த மாஞ்சாலி கிராமத்திலே ஒரே தகிக்கும், அப்படியே வெயில் வாட்டும், மக்களுக்கு மழை இல்லாமல் விவசாயம் வந்து வெளுத்து போய் எல்லாரும் பட்னி சாவு நடக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ராகவேந்திர சுவாமி இங்கே வரும்போது, ஏன் இப்படி இந்த கிராமம் இப்படி இருக்குன்னு உடனே, இல்லை சுவாமி இந்த கிராமத்தில் நாங்கள் என்ன இதுன்னு தெரில, எங்களுக்கு மழையே இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து நாங்கள் சிக்கின்னு இருக்கோம், விவசாயம் செத்து போச்சு, எங்கே பார்த்தாலும் ஒரே தகிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஒரு பெண் ஓடி வருவாள். ஐயோ இந்த வெப்பத்தை தாங்க முடியலையே, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா அப்படிங்கும்போது ராகவேந்திர சுவாமி ஐயோ எங்கே இந்த பெண்ணோட அபய குரல் கேட்குன்னு சொல்லிட்டு ஓடி வருவார். அப்போ அந்த நெருப்பு வந்து தகிச்சுண்டு எரியும் அப்படியே அந்த ஊரில். அப்போ அந்த நெருப்பு அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் ராகவேந்திர சுவாமி வந்து, வருண பகவானை வேண்டி ஒரு பாடல் பாடுவார் அமிர்தவர்ஷினி ராகத்தில். இந்த அமிர்தவர்ஷினி ராகம் என்பது கர்நாடக சங்கீதத்தில் உள்ள ஒரு அற்புதமான ராகம். இந்த ராகத்தை பாடினால் மழை பூமியில் பெய்யும் என்பது ஒரு
திண்ணமான ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகின்றது. அமிர்தவர்ஷினி என்ற ராக தேவதை அந்த ராகம் பாட பாட வருண பகவான் மகிழ்ந்து மழையாக பொழிவார் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தும் அந்த ராகமாக அது கருதப்படுகிறது. ராகவேந்திர சுவாமி வந்து அந்த அமிர்தவர்ஷினி ராகத்தை பாடி மழையை வர வைத்து நெருப்பை அணைப்பார். அப்போது அந்த பெண் வந்து ரொம்ப சந்தோஷம், அந்த இக்கட்லேருந்து காப்பாற்றிங்க அப்படின்னோடனே இவருக்கு தெரிஞ்சிடும் ஞான திருஷ்டியில். அது வந்து அம்மன் தான், மாஞ்சாலி அம்மன் வந்திருக்கு. அம்மா, நான் வந்து உன்னுடைய பையன், நீ வந்து என்ன சோதனை பண்ணலாமா, என்ன விளையாட்டுமா அது அப்படின்னு ராகவேந்திர சுவாமி கேட்பார். இல்லை இல்லை ராகவேந்திரா, உன்னுடைய பாட்டையும் உன்னுடைய அந்த பக்தியையும் பார்க்க தான் நான் வந்து இந்த நாடகம் ஆடினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தது. நீ இன்னும் நிறைய சேவைகள் பண்ணி இந்த உலகத்தில் வந்து தர்மத்தை தழைக்கவை அப்படின்னு சொல்லிட்டு மாஞ்சாலி அம்மன் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இன்றைக்கும் மந்திராலயம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாஞ்சாலி கிராமம் இருக்கும். அங்கே தான் இந்த மாஞ்சாலி அம்மன் குடிக்கொண்டுள்ளார். ராகவேந்திர சுவாமிக்கு நேராக காட்சியளித்த ஒரு அற்புதமான சம்பவம் இது ராகவேந்திர சுவாமியுடைய சரிதத்திலே. அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமி வந்து என்ன பண்ணுவார், ஒரு வாட்டி வெறுத்து போய் வறுமை தாண்டவமாடி தன்னுடைய குழந்தை பாலு கஷ்டப்பட்டு வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடும்போது தான் படித்த கல்வியெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வெறுத்து போய் குழந்தை கொண்டு போய் தான் படித்த வேதம் எல்லாத்தையும் கொண்டு போய் போடுவார். அப்போது சரஸ்வதி அம்மா வந்து வருவா கீழேருந்து மேலே, என்ன ராகவேந்திரா நீ போய் இதை பண்ணலாமா, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. துவாபர யுகத்தில் வந்து நீ துருவன், திரேதாயுகத்தில் வந்து பிரகலாதன், கலியுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர். அந்த மாதிரி உனக்கு ஒரு படைப்பு இருக்குது. நீ வந்து சம்சாரத்தையும் தாண்டி இந்த உலக மக்களுக்காக நீ படைக்கப்பட்டவன். நீ வந்து இந்த சிற்றின்பத்தில் சூழ்ந்து நீ இந்த மாதிரி பண்ணலாமா, நீ வந்து உனக்கு உன்னுடைய எவ்வளோ பெரிய இடம், உனக்கு ஒரு சந்நியாச வாழ்க்கை காத்துட்டுருக்குன உடனே, அம்மா கலைவாணி என்னை மன்னிச்சிருமா, என்னுடைய பிறப்பு தெரியாமல் நான் இந்த தவறை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி சரஸ்வதி கையாலே இந்த வேதத்தை வாங்கி அவர் படிக்க ஆரம்பித்து நேராக சந்நியாசத்தை வாங்கின்னு போவார். அப்பேற்பட்ட ஒரு மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அவர் வந்து ஆராதித்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு, ராமபிரான், நரசிம்ம சுவாமி, ஆஞ்சநேய சுவாமி. இப்படியெல்லாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, மனசார ரொம்ப ஒரு உண்மையான பிரார்த்தனையோட வியாழக்கிழமை அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு குருஸ்தலங்களை தேடி செல்லுங்கள் பக்தர்களை. ஏன்னா குரு யாருன்னா நமக்கு வந்து தெய்வத்தை காட்டும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி. அதனால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் தன்னை நான்காவதாக உட்படுத்தி கொண்டது இதனால்தான். ஏன்னா அம்மா, அப்பா, குரு, அதுக்கப்புறம் தான் கடவுள். அப்பேற்பட்ட குருமார்களை தேடி செல்லும் வழக்கத்தை கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சத்குரு சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதால், ஸ்ரீ ராமானுஜர், அதே மாதிரி நீங்கள் குருநானக் அந்த ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அவர் குருநானக் பகவான், அந்த மாதிரி நிறைய குருமார்கள் பறந்து கிடக்கிறார்கள். அதனால்தான் இந்த பாரதம் என்பது ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பூமி. மகான்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தன்னுடைய அனைத்து வேத உபனிஷதுகளையும் தான் கற்ற அனைத்து வேத பாண்டித்யங்களையும் நமக்காக அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு பிடித்தமான குரு யார் இருக்கிறார்களோ, யாராக வேணால் இருக்கட்டும், அது சத்குரு சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திர சுவாமியாக இருக்கட்டும், ஆதிசங்கராக இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கி உலகமே போற்றி கும்பிடுற நம்முடைய மகா பெரியவா ஜெகத்குரு ஸ்ரீ பரமாச்சாரியால் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளாக இருக்கட்டும், மகா பெரியவாளாக இருக்கட்டும், ராமலிங்க சுவாமிகளாக இருக்கட்டும், 18 சித்தர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் நம்முடைய குருமார்கள். ராமானுஜராக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், உங்களுடைய குருவாக இருக்கட்டும், அந்த குருவை நீங்கள் வந்து ஒரு முதன்மையாக எடுத்துக்கொண்டு அந்த குருவை ஆராதியுங்கள். குரு பக்தியை வேண்ட 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 நமக்கு வாழ்வில் என்றுமே நல்லது நடக்கும். எந்த விதமான ஒரு தவறுதலான நெறிக்கும் நம்முடைய வாழ்க்கை போகாது என்பதை ஆணித்தரமாக இங்கு நான் பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா குரு வந்து என்றைக்குமே தப்பாக கைட் பண்ண மாட்டார் நம்மளை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆதிசங்கர பகவத் பாதால், ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி, திருவண்ணாமலை போங்களேன். இன்றைக்கி அவ்வளோ ஒரு மகத்துவம் திருவண்ணாமலைக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த குருமார்கள் எல்லாம் அங்கே போய் தவம் செய்து ஞான தபோவன சுவாமிகள், விசிறி சாமியார், யோகிராம் சரத்குமார், சேஷாத்ரி சுவாமிகள், ரெட்டியப்பட்டி சுவாமிகள், ரமண மகரிஷி,
இந்த மாதிரி அற்புத நான் பாட்டே பாடுறேன். ரமண மகரிஷி சாப விமோச்சனம் அண்ணாமலைதானே, சேஷாத்ரி மகரிஷி சாப விமோச்சனம் அருணாச்சல சிவனே, ஞானத்தபோவனர் வாவென்றழைக்கும் அண்ணாமலையானே, சித்தர்கள் போற்றும் புண்ணிய பூமி அருணாச்சல சிவனே. சிவாய நமக. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. இப்படியாக குருமார்களை நாம் ஆராதிப்பதன் மூலம் அந்த குருவின் கருணை, குரு கடாட்சம் கோடி புண்ணியம். அது மட்டும் இல்லைங்க, குருவை நீங்கள் வேண்ட வேண்ட உங்களுடைய ஜாதகத்திலே குரு சுமாராக இருப்பினும், குரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை என்றால், இந்த குருமார்களுக்கு நீங்கள் செய்யும் இந்த நித்திய அனுஷ்டான பூஜைகள், இந்த குருமார்களை வணங்குகின்ற வேளையிலே நம்முடைய ஜாதகத்திலும் குரு பலன் என்பது அந்த ஒரு கர்ம வினைகளை நீக்கி நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதுதான் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தரும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை. இதில் நம்ம இப்போ குருமார்களை ஆராதிக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள், அது கல்வியாகட்டும், அது ஒரு கலையாகட்டும், எந்தவாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், இந்த குருமார்களுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் இந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை, எல்லா வியாழக்கிழமையும் குருவை வழிபட வேண்டிய சிறந்த நாட்கள். ஆகவே தான் குணமுகு வியாழ குரு பகவானே மனமுள வாழ மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய், தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குருகாஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதிம் என்று நவக்கிரகங்களிலே குரு பகவானை ஆராதித்து நாம் கும்பிடுகிறோம். அதே போன்று தட்சிணாமூர்த்தி, சனந்த சனகர் சனகாதி முனிவர்கள் அனைவரும் அவரிடம் தஞ்சமடைந்து ஞானம் பெற்று இப்பேற்பட்ட குருமார்களை வேண்டி நமது வாழ்க்கையின் தரத்தை மேன்மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் பிரார்த்திக்கொண்டு நாளை அற்புதமான ஆன்மீக தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன்.